பவளமல்லியை வச்சுக்கவா பவளமல்லியை வச்சுக்கவா. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது அளப்பரம் பேர் வித் அருண் விஜய். என்னப்பா சொன்னது கரெக்டாக பழிச்சிருச்சேப்பா அப்படின்னு கேட்டேன். எஸ், டிசி தான் ஜெயிக்கும், ஒரு மேஜிக் நடக்கும்னு அதே மாதிரி நடந்துச்சு. என்ன சிஎஸ்கே ஜெயிக்கும்னு சொல்லியிருந்தேன், ஜஸ்ட் மிஸ்ஸில் போச்சு. நல்ல மேட்ச், ஜெயிக்க வேண்டிய மேட்ச், ஏன் இப்படி எரிச்சலாக வருதுங்க அப்படின்ற மாதிரி சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. அவங்கள விடுப்பா. இன்னைக்கு மேட்ச் யார் யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோவில்பட்டி இரவு ஓட்டாளிகளான கேகேஆருக்கும் ராஜபாளையம் ராயல்ஸான ஆர்ஆருக்கும் தான் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச். ஸோ இன்னைக்கு இந்த மேட்ச்சில் ஜெயிக்க போவது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, டீ குடிக்க தேவை பன்னு, கேகேஆர் ஓப்பனிங்க்கு தேவை ரன்னு சொல்லிட்டு நாங்கள் டிம்மை இறக்கியிருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து ஃபின் ஆலனுக்கு பதிலாக டிம்மை வந்து போன மேட்ச்சில் இறக்குனாங்க. ஓரளவுக்கு ஓகேவான பர்ஃபார்மன்ஸ் தான். ஆனால் வந்து விஷயம் என்னென்னா, என்னாண்ட ஏன் எல்லாரும் கோச்சிக்கிறீங்க, எல்லாரும் என் மேலே காண்டாவே இருக்கீங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, கேப்டன் அஜிகே ரஹானே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் வந்து சரியில்லை, கேப்டன்சியும் சரியில்லை அப்படின்ற மாதிரி வந்து கேகேஆர் ஃபேன்ஸ்லாம் கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. ஸோ வந்து இது ஓப்பனிங் காம்போவாக இருந்தாலும் அந்த பக்கம் அப்படியே நேர் எதிராக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வால், வைபவ் சூரியவம்சி அப்படின்ற மாதிரி பேரை கேட்டாலே ஒரு மாதிரி ஜர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெறித்தனமான பர்ஃபார்மன்ஸ் இருக்காங்க. ஆனால் போன மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே எல்லாரும் அவுட் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லாஸை பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுலேருந்து ரெட்ரீவ் பண்ணி வருவாங்களா அப்படின்னு பார்த்தா டெஃபினட்டாக வருவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ வந்து ஓப்பனிங் காம்போக்கு இவங்களுக்கு ஒரு பாயிண்ட்டை கொடுத்துடலாம் ஆர்ஆருக்கு. ஸோ கேகேஆருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒன் டவுன், வைபவ் சூரியவன்சிக்கு ஈக்குவலாக ஆடக்கூடியவர் தாங்க எங்கள் ரகுவன்சி. ஆனால் என்னமோ தெரியல, அவர் கஷ்டம் ஆட மாட்டேங்கிறாருங்க அப்படின்ற மாதிரி. வைபவ் சூரியவன்சி அளவுக்கு இல்லாட்டியும் ஏதோ ஓரளவுக்கு ஆடுறா இருப்பார் ரகுவன்சி. ஆனால் இன்னும் பெட்டர்மெண்ட் தேவை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அவங்க பர்ஃபார்மன்ஸ். அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா போவல், என்ன போவல், நீங்கள் ஒரு போலாட்டு மாதிரி ஆடுவீங்கன்னா உங்கள் டீமில் எடுத்தோம். ஆனால் நீங்கள் என்னமோ வந்து பார்த்தீங்கன்னா கேதார் ஜாதவ் மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் போவலும் இருக்கார். ஸோ அது ஒரு பெரிய டிசப்பாயின்ட் ஃபார் கேகேஆர். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா கேம்ரோன் கிரீன் பச்சை நீரமி அப்படின்ற மாதிரி நம்ம கலாச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் வந்து போன மேட்ச்சில் அவர் தான் ஒரு 70 ரன் கிட்ட அடிச்சு கொடுத்தார். அவர் ஃபார்முக்கு திரும்பி வந்ததுன்றது வந்து பார்த்தீங்கன்னா கேகேஆருக்கு ஒரு பெரிய ப்ளஸ்னே சொல்லுவேன். ஸோ 2 சிங்குகள், ரம்தீப் சிங், ரிங்கு சிங், அவங்களும் ஃபார்முக்கு வந்துட்டாங்கன்னா ஒரு மிடில் ஆர்டர், ஒரு நல்ல ஒரு மிடில் ஆர்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேகேஆருக்கு இருக்குது. அப்படியே இந்த பக்கம் ஆர்ஆரோட மிடில் ஆர்டரை எடுத்துக்கிட்டோம்னா, த்ரூ விக்ரம் எப்படி பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டே இருப்பாரோ வந்து பார்த்தீங்கன்னா பைசன் படத்தில் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 4 அடிக்கிறாரோ 6 அடிக்கிறாரோ, நான் ஓடிக்கிட்டே இருப்பேன், நிற்காமல் ஓடிக்கிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து ஓடக்கூடியவர் தான் த்ரூ ஜுரேல். ஒரு நல்ல ரன்ஸை வந்து ரன்னிங்கில் எடுத்து கொடுப்பார். கேப்டன் பிரியான் பராக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணா மூடிட்டு சுற்றுவேன், 6-4 தான் வரும் அப்படின்ற மாதிரி அடிக்கக்கூடியவர். ஸோ அவங்க ஒரு இது மிடில் ஆர்டரில் இருக்காங்க. ஹெட்மேர் இருக்குது அப்படி. ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மிடில் ஆர்டரிங் காம்போ. ஃபெராரி இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மிடில் ஆர்டர் காம்போ. அவங்க விட்டால் கூட நாங்கள் வந்து ரவீந்திர ஜடேஜா வச்சு மேனேஜ் பண்ணிப்போம். அவரை போய் நேற்று விட்டுட்டீங்களா, நேற்றுலாம் உங்களுக்கு 10 ரன் ஈஸியாக அடிச்சு கொடுத்துருப்பாருலாம் மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்து ஒரு நல்ல மிடில் ஆர்டர் காம்போ தான் ஆர்ஆர் வச்சுருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா திரும்பியும் ஆர்ஆர் தான் நாங்கள் 1 பாயிண்ட் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அப்படியே போலிங் யூனிட்டுக்கு வருவோம். கேகேஆருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி தான் பெஸ்ட்டு போலர்னு எடுத்து வச்சுருக்கோங்க. அவர் போலிங்கே அடிக்கிறாங்கன்னா வேறு யாருங்க எங்களுக்கு பெஸ்ட்டு போலிங் இருக்கா? ராய் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே போடுறார் ஸ்பின்னு. பவர் பிளேயர்லாம் வந்து சிஎஸ்கேயில் சூப்பராக தான் போட்டா அப்படி. ஸோ அவர் வந்து ஒரு நல்ல ஓரளவு நல்ல ப்ரைம் ஃபார்மில் அடிக்கிற ஓரளவுக்கு ஃபார்மில் இருக்கிறது வந்து ப்ளஸ் ஃபார் கேகேஆர். ஃபாஸ்ட் போலிங் தான் அவங்களுக்கு யூனிட் தான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சப்போஸ் இன்ஜுரி ஆகாமல் இருந்தால் பதிரானா, முஸ்தஃபி வந்து பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு நல்ல போலிங் காம்போவாக தான் இருந்திருக்கும். ஆனால் இல்லாதது ஒரு பெரிய மைனஸோ வந்து பார்த்திங்கன்னா நவதீப் சைனி போடுறாங்க, ஈஸியாக அடிச்சு விட்ற. அப்படி அரோராவும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து பார்த்திங்கன்னா ரன்னு கொடுக்கலாம். 5க்கு 10, 10க்கு 5, 15, 20 ரன்னு கொடுத்துக்கிட்டு இருக்காரு ஒரு ஓவருக்கு. ஸோ அது ஒரு வீக்னஸ் ஃபார் கேகேஆர். இந்த பக்கம் போலிங் எடுத்திங்கன்னா சந்தீப் சர்மா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பர்கரு, எல்லாரும் நல்ல ஃபார்மில் இருக்காங்க. ஜடேஜா ஸ்பின்னுக்கு இருக்கார், ரவி பிஷ்ணன் அதோட ப்ரைம் ஃபார்மில் இருக்காருன்ற மாதிரி போலிங் யூனிட் எடுத்தாலே வந்து பார்த்திங்கன்னா செம ஃபார்மில் இருக்காங்க ஆர்ஆர். ஸோ ஓவராலாக கூட்டி கழிச்சு பார்த்திங்கன்னா 4 in the mind 5 in the finger ஆஃப்டர் 5, 6, 7 தான் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வெற்றியை நோக்கி ஆர்ஆர் போவாங்கன்னு சொல்லிக்கலாம். ஸோ வந்து 55% இல்லை 75% ஆர்ஆருக்கு கொடுப்பேன். இந்த பக்கம் வந்து கேகேஆருக்கு மிச்சம் இருக்கிற பர்சன்டேஜை வந்து ஒரு 25 கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, ஸோ 2வது மேட்ச் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஞ்சாலங்குறிச்சி பஞ்சாப் கிங்ஸான பஞ்சாப் கிங்ஸுக்கும் லக்ஷ்மிபுரம் சூப்பர் ஜெயின்ஸான எல்எஸ்ஜிக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச்சு. ஸோ இந்த மேட்ச்லையும் ஜெயிக்க போகுது யாருப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னப்பா எப்பயும் வந்து நேற்று நடந்தது தான் சண்டே மாதிரி இருக்குது, இன்றைக்கி நடக்கிறது சாட்டர்டே மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு தான் ஸ்லாட்டை போட்டிருக்காங்க. ஸோ பஞ்சாப்க்கும் எல்எஸ்ஜிக்கும் மேட்ச்சு. ஸோ வந்து ப்ரைம் ஃபார்மில் இருக்காங்க பஞ்சாப்னே சொல்லலாம். ஜெய்பீமில் நடித்தார் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா, ஓப்பனிங்க்கு நான் இருக்கங்க ஆரியா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்பான ப்ரைம் ஃபார்மில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிரியான்ஷ் ஆரியா பஞ்சாபுக்கு ஒரு பெரிய ப்ளஸ். ஸ்பின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் ஹர்பஜன் சிங், ஓப்பனிங்க்கு ஃபேமஸ் இந்த பிரபு சிம்ரன் சிங் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய பிரபு சிம்ரன் வந்து பார்த்தீங்கன்னா செம ஃபார்மில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் காம்போ இருக்கிட்ட சரியான ஃபார்மில் இருக்காங்க பஞ்சாபுக்கு. அது ஒரு பெரிய ப்ளஸ் ஃபார் பஞ்சாப். அப்படியே வந்து இந்த பக்கம் வந்து நம்ம எல்எஸ்ஜிக்கு எடுத்துக்கிட்டோம்னா மிச்சில் மார்ஷ் வேர்ல்டு கப்பில் காலை வச்சேன், அதுலேருந்து என் வாழ்க்கையே போச்சுங்க அப்படின்ற அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா
ஃபார்ம் அவுட்டாகவே ஆகிட்டு இருக்காரு. இன்னும் வந்து ஜோனுக்குள்ளேயே வரல. ஸோ அவர் இந்த மேட்ச் ஒரு வாரம் பொறுத்து இருந்து பார்ப்போம். அக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஏதோ டீமுக்குள்ளே ஏதோ எடுத்துட்டாங்க அதனால் ஆடிக்கிட்டு இருக்குன்ற மாதிரி ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் வச்சிருக்காரு. என்னமோ தெரியல, ஏதோ இஷ்யூவான்னு தெரியல. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் அடிக்கிறார், அவர் கான்ட்ரிபியூட் பண்ண ஆள், அதனால் அவரும் அவுட் ஆகிட்டு நான் மட்டும் எழுச்ச வேணா நான் ஏன் அடிக்கணும் அப்படின்னு போகிறாரு. ஸோ வந்து ஓப்பனிங் வந்து காம்பினேஷன் கொஞ்சம் சொதப்பலாக இருக்குது எல்எஸ்ஜிக்கு. அதை சரி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ வந்து அகைன் ஃபார் வந்து பஞ்சாப் தான் வந்து ஒரு பாயிண்ட் கொடுக்க வேண்டியதாக இருக்குது ஓப்பனிங்க்கு. அப்படியே பஞ்சாபோட மிடில் ஆர்டர் எடுத்துனா காப்பர் கான்லி அப்போ அருமையான பிக்கு பாணி அப்படின்ற அளவுக்கு வந்து சூப்பரான வந்து ஒரு பிக் பண்ணியிருக்காங்க பஞ்சாபுக்கு. அவர் செமையான ஒரு ரோலை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து மார்க்கோ ஸ்டானிஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஷஷாந்த் சிங்காக இருக்கட்டும், மார்க்கோ ஜான்சன் அப்பப்போ ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பார். நீங்கள் எந்த பேர்னாலும் சொல்லுங்கள், இவரை தாண்டி போக முடியாது. கேப்டன்சிலையும் சரி, ஃபீல்டிங்லேயும் சரி, எல்லாத்தையும் தாண்டி பேட்டிங்லையும் சரி, ஐயா ஸ்ரேயஸ் ஐயா அருமையாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பறந்து கேட்சை பிடிக்கிறா, அப்படி பறந்து பேட்லேயும் 6-4 அடிக்கிறா, அப்படி அது வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன்சிலையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கான்ஃபிடென்ட் வெளிப்படுது. ஸோ வந்து அது பெரிய ப்ளஸ் ஃபார் பஞ்சாப். அதுதான் வந்து அவங்க வந்து இன்னும் டேபிள் டாப்லேயே வச்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஸ்ரேயஸ் ஐயர் இதெல்லாம் பயங்கரமான மிடில் ஆர்டராக இருக்குது. ஸோ அந்த பக்கம் வந்து எல்எஸ்ஜிக்கு எடுத்தோன்னா ரிஷப் பந்த் போன மேட்ச்சே வந்து பார்த்திங்கன்னா அடிச்சு விட்டு உட்கார வச்சிட்டாங்க, ரிட்டையர்ட் ஆகி. வருவாரான்னு பொறுத்து இருந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து பூரான்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து பயந்த காலங்கள்லாம் மலையேறி போச்சு. இங்கே இப்போலாம் பூரானா பார்த்தா அப்படியே கட்டை எடுத்து அடிச்சிருவோம் தெரியுமான்ற மாதிரி எல்லா டீமுமே ஈஸியாக அவர் அவுட் பண்ணி விட்டுறாங்க. ஸோ வந்து அவர் ஃபார்மில் இல்லாத ஒரு பெரிய மைனஸ். ஆயுஷ் பதோனி என் சத்துக்கு முடிஞ்சதை நான் அடிச்சுக்கிட்டு இருக்கேங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஆடிக்கிட்டு இருக்காரு. ஸோ ஆயுஷ் பதோனி இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிடில் ஆர்டர் காம்போ கேட்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லாக இல்லையேப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதனால தான் எல்எஸ்டி வந்து தோத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து ரெக்டிஃபை பண்ணி வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். முகில் சௌத்ரி அவர் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் ஃபார் எல்எஸ்ஜி மிடில் ஆர்டருக்கு. இப்போ ஒரு மேட்ச் தான் செமையாக ஜெயிச்சு கொடுத்தாரு. ஸோ மிடில் ஆர்டிங் காம்போ வந்து இன்னும் 2 பேர் அவர் கூட சேர்ந்து நல்லா பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அது எல்எஸ்ஜிக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும். ஸோ அகைன் வந்து பஞ்சாபுக்கு தான் மிடில் ஆர்டர் ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதை தொடர்ந்து வந்து போலிங் எடுத்துக்கிட்டோன்னா பஞ்சாப் யூனிட்டில் மார்க்கோ ஜான்சன், ஹர்ஷ்தீப் சிங், விஜய்குமார் ஆன் டியூட்டி சார் அப்படின்னு சொல்லக்கூடிய விஜய்குமார் எல்லாருமே சூப்பர் ஃபார்மில் இருக்காங்க. செமையாக போலிங்கும் போடுறாங்க. அது ப்ளஸ் ஃபார் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பஞ்சாப். இந்த பக்கம் எல்எஸ்ஜிக்கு வந்து போலிங் யூனிட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா போடுறாங்க போட்டுக்கிட்டே இருக்காங்க, ஈஸியாக அடிச்சு விட்டு போயிடுறாங்க எல்லாரும் அவங்க போலிங் அப்படின்ற மாதிரி தான். நல்லா தான் போடுறாங்க. முகமது சமியாக இருக்கட்டும், பிரின்ஸ் யாதவ் இருக்கட்டும், ஓப்பனிங் நல்லா தான் பண்ணுறாங்க. ஆனால் வந்து திருப்பி வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒரு டெத் ஓவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்சிவாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்எஸ்ஜிக்கு ஒரு பெரிய ட்ராபேக். இப்படி சைன் போட்டெலாம் கையெழுத்து கொடுப்பா அப்படி திக்வேஷ் அவர் எப்படி போகிறாருன்னு கேட்டிங்கன்னா அப்புறம் ஈஸியாக அடிச்சிடுறாங்க. எல்லாருமே ஈஸியாக அடிச்சிட்டாங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா யார் அடிக்கிறாங்களோ இல்லையோ மேட்ச் தோற்றா எல்எஸ்ஜி ஓனர் அவங்கள போட்டு அடிப்பாங்க போல், அந்தளவுக்கு தான் கோவத்தில் இருக்காரு. ஸோ இந்த மேட்ச் எப்படிப்பா யாருப்பா ஜெயிப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பஞ்சாப் தாங்க ஜெயிக்க போகுது, திருப்பி டேபிள் டாப்பில் தான் இருக்க போகுதுன்னு சொல்லிக்கிறேன். ஸோ இதை நம்பி கண்ட ஆப்பில் காசு போட்டிங்கன்னா கம்பெனி பொறுப்பு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.